வேணாம்னு சொல்லிட்டேன். ஏன்னா காலிலேருந்து சார் வந்துட்டு அடி வாங்கிட்டு இருக்காது. வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சார் நான் வந்து கன்ஃபார்ம் லாஸ்ட் வீடியோ வந்து கன்ஃபார்ம் அந்த வீடியோ தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வந்து இப்போ வந்து 2 vs 2 சும்மா லேர்ன் வெல்ஃபில் 2 vs 2 போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டான். இல்லை என்னடா பண்ணேன்? இப்போ வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 vs 2 போட போகிறோம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவங்களுக்கு வந்து எப்போவுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆல்மோஸ்ட் இன்னொன்று மனசே வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்துட்டு நான், என் தங்கச்சி, அப்புறம் இவன், நாங்கள் 3 பேர். அதாவது கிருஷ்ணாவோட நம்ம யூடியூப் சேனலோட தலைவனோட தங்கச்சி, அப்புறம் நானும் நாங்கள் 3 பேரும் சேர்ந்து யூடியூப் சேனல் விளையாட போகிறோம். வாங்க இப்போ கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம எனிமியை சும்மா கதற விட போகிறோம். ஒருத்தருக்கு ஏதோ சாவு ஃப்ரெண்ட்ஸ் எமௌண்ட் போட்டு எங்களை சாவச்சிட்டு இருக்காரு. ஒருத்தரை முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் இன்னொருத்தர் கிருஷ்ணாவை சாவடிக்க போகிறனால. ஆமாடா சுட்டு தாண்டா. கன்ஃபார்மாக அவனை முடிச்சிட மாட்டேன்னு தோணுது. ஃப்ரெண்ட்ஸ் அவன் முடிச்சிட்டா ஃப்ரெண்ட்ஸ். ஹெட்ஷாட்டில் முடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹெட்ஷாட்டா? பார்க்கவே இல்லையே. இப்படி சுட்டுக்கிட்டே டக்குன்னு ஹெட்ஷாட் போயிடுச்சு. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, பக் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் போன மேட்ச் நம்மளோட சீனை காட்ட முடியல. நெக்ஸ்ட் மேட்ச்சில் நான் பார்த்துக்கிறேன்டா. எனக்கு காப்பாற்றிக்க தெரியும், நீ பார்த்துக்க மாட்டார. எங்கே இருக்கிறான்டா? டே எங்கடா இருக்கிறான்? ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒருத்தார். இப்போ நான் வந்து மறுபடியும் ப்ரோ பிளேயராக வெளியே வந்திருக்கேன். உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் நான் எப்படி விளாட்றேன்ட்டு. வாங்கன்ற பேரில் இதுலேயே இவன் தோத்துடுறான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேம்ஸ் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சுட மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க சுட்டு சாவச்சிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால என்ன பண்ணுறதுனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் எத்தனை கிலோ காமிப்போம் ஃப்ரெண்ட்ஸ்? ரோஹிடன் 3 கிலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் 0. அதாவது கிருஷ்ணா ஃப்ரெண்டு முடிச்சுட்டு நான் வந்து 0 கிலோ ஃப்ரெண்ட்ஸ். என்ன எம்பி நீ நான் சூஸ் பண்ணது என்ன? எம்பி நான் முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அவனை. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து 4 கில், கிருஷ்ணா வந்து 1 கில் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு திடீர்னு பக் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நெட் வேறு இல்லை. நெட்டு கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ போகலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு எனிமி வந்து பின்னாடி வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு அவனை சுடணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் செத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உனக்கு தப்பா ஒரு ரோஹித் எனக்கு தெரிஞ்சு மெடிக்கெட் போடாமல் செத்துருவான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், தெரியாமல் செத்துட்டேன். ஆனால் நெக்ஸ்ட் மேட்ச் அவங்கள கதற விடுறோம். ஆனால் அவங்க இத்தனை மேட்ச் நம்ம 2 மேட்ச் நம்ம ஜெயிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம ஈகிள் செட் எடுக்க போகிறோம். ஈகிள் செட்டில் ஆனால் நீங்கள் கிருஷ்ணா கிட்டே கேளுங்க, ஒரே புல்லெட்டில் அவனுக்கு ஹெட்ஷாட் அடிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் எனக்கும் ஈகிள் செட் வந்துடும். அவனுக்கும் வரும் எனக்கும் வரும். அவன் என்னோட ஹெட்ஷாட் சொல்லியிருக்கான். எனக்கு ஒரே புல்லட்டில் அடிச்சிருக்கான்னு. ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தனுக்கு தெரிஞ்சு ஒருத்தன் அங்கே இருக்கிறான்டா ரோஹித். அவன் என்ன இன்னொரு இங்கேடாண்டா இங்கே இருக்கான். இங்கே அவனை பார்த்துட்டேன்டா. அவன் இந்த பக்கம் இருக்கிறான். அப்படின்னு நான் செத்துட்டேன். இந்த பக்கம் அங்கே இருக்கிறான். பார்த்து ஓடே பின்னாடி பாடுறான் செத்துரும். எஸ் ரோஹித் ஜெயிச்சிட்டா ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் முன்னாடி கொஞ்சம் ப்ரோ பிளேயராக இருக்கும்போது லேர்ன் அவுட்லேயே 11 கில் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் கிருஷ்ணா கிட்டே கூட கேட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அறா எனக்கு எங்கடா தெரியும். நல்லா பாருங்க. ஆனால் ரோஹித் முடிச்சிட்டா ஃப்ரெண்ட்ஸ். ப்ரோ பிளேயர் எனக்கு தெரிஞ்சு அந்த ப்ரோ பிளேயர் கிருஷ்ணா கொஞ்சம் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அங்கெல்லாம்டா இருக்கிறான் ரோஹிட்டே. இப்போ எனக்கு கொஞ்சம் வெளியே வந்துட்டா இல்லை நான் உள்ளதான்டா இருக்கிறான். ஏய் போட்டேன்டா நீ ஐஸ் பாம் போடுற, டக்குன்னு ஐஸ் பாம் போடுறா. இருடா ஐஸ் பாம் போடுறா. இருடா இது ஐஸ் பாம்பே கிடையாது. செத்துட்டானாடா. முடிச்சிட்டேன். இன்னும் ஒரே 7 கில் ஃப்ரெண்ட்ஸ். கிருஷ்ணா வந்து 2 கில் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வந்து ஒரே ஒரு மேட்ச் தான். அப்புறம் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெய்லி வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெய்லியும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கிஷோர் மை வாய்ஸ் அண்ட் யூடியூப் சேனல்ல நானும் எல்லா வீடியோலயுமே வருவேன். ஏதாச்சும் ப்ராப்ளம்னா நான் வராம இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் ஒரு வீடியோல ப்ராப்ளம் நான் பார்த்தேன்டா. அந்த ப்ரோ பேர் என்ன சுட்டுட்டு இருக்கான். நீ தாண்டா பார்த்துக்கணும் பின்னாடி வந்து போட்டான். ஐஸ் பாம் போடு, ஐஸ் பாம் போடு, ஐஸ் பாம். அவனுக்கே போட்டான். ஐஸ் பாம் போடுறா. ஐஸ் பண்ணிடுறா எடுக்கிறேன். அது ஐஸ் பாம் கிடையாது. அது தெரியும்டா. கொஞ்சம் தான் சாகிறதுக்கு நிலைமை இருக்கு. ஆனால் அவன் செத்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து 8 கில், கிருஷ்ணா வந்து 2 கில் ஃப்ரெண்ட்ஸ். நான் 8 கில், என் ஃப்ரெண்டு வந்து கிருஷ்ணா வந்து 2 கில் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் நான் ப்ராப்ளம் பார்த்தேன்டா. இந்த டம் பேரு ப்ரோ பிளேயர் என்ன சுட்டான்டா. செத்துட்டியா? இல்ல உயிரோட தான் இருக்கேன். ஆனால் நீ தான்டா இப்போ பார்த்துக்கணும். ஏன்னா ஒருத்தன் என்னை சாகடிக்கிறதுக்காக ஐஸ் பாம் போட்டு சுட்டுட்டு இருக்கான்டா. நானே செத்துட்டேன்டா. ஐயோ இப்போ எனக்கே விளையாட தெரியாதுடா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இவன்டா பாட்டுக்க போகிறான் ரோஹித்ரான். இந்த ப்ரோ பிளேயர் ரொம்ப நம்மளுக்கு ஆட்டம் கட்டுறான் ஃப்ரெண்ட்ஸ். ரோஹித் சுற்றுறான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே அடியில் சுற்றுறான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் அவனுக்கு வந்து 2 தடவை ஹெட் ஷாட் விழுந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். 49 ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் 2 தடவை ஹெட் ஷாட் ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு எப்படி ஆச்சுன்னே எனக்கே தெரியல. இப்போ ஒரு டம்மி பிளேயர் தான், அவனை ஈஸியாக முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவனுக்கு பாதி ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிருக்கும். அவனை போய் நம்ம டக்குன்னு போட்டுடலாம் வாங்க. இங்கே தான் இதே இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு தள்ளிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி இருந்து. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து 10 கில், என் ஃப்ரெண்டு வந்து 2 கில் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நான் 10 கில், என் ஃப்ரெண்டு வந்து 2 கில் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி 10 வரும் இப்போ பாருங்கள்.